மகளிர் நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இப்பொழுது பிறந்த நாள் பேசி விட்டுவார்கள் ராமசாமி அவர்கள். ஒரு சின்ன பாடல். காலம் போட்ட வாழ வேண்டுமே நீ தமிழ் போலே, நலமாய் நீயும் வாழ வேண்டுமே ஜீவ நதி போலே, வாழ்வெல்லாம் யாவுமே உங்கள் பெயர் சொல்லவே, ஊரெல்லாம் போவியே உன்னை வாழ்த்தி பாடவே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பிறந்த நாள் மகளிர் நிர்வாகி அவர்களை அப்படியே பாருங்க. சிம்ம பேரவையினுடைய நிறுவன தலைவர் ராவணன் ராமசாமி நாடார் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சமுதாயத்தின் பல்வேறு கோரிக்கைகளை மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவு பண்ணி பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் சில பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாட்டு அரசுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி விளம்பரங்களை கொடுத்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் ராவணன் ராமசாமி நாடார் அவர்கள். அதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதேபோல் சமுதாயத்தில் கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தும் பொருளாதார வசதிகள் இருந்தும் சமுதாய உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தன்னை சமுதாய உணர்வோடு தன்னை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடியவர், எந்த இடத்திலும் சமுதாயத்தை விட்டு கொடுக்காதவர் பாசத்துக்குரிய அண்ணன் ராவணன் ராமசாமி நாடார் என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அதேபோல் சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களுக்கு உறுதுணையாக இருந்து எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் சமுதாய நிகழ்விலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர் ராவணன் ராமசாமி நாடார் அவர்கள். இவரை போன்றவரை பார்த்து பல தொழிலதிபர்கள் சமுதாய பணிக்கு வந்ததும் உண்டு. அப்பேற்பட்ட ராவணன் ராமசாமி நாடார் அவர்கள் சேவை சமுதாயத்திற்கு தொடர்ந்து தேவை. அண்ணன் அவர்களுக்கு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். அண்ணன் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த ஒரு பிறந்தநாள் விழாவில் நாங்கள் அனைவரும் அண்ணனுடைய பிறந்தநாள் என்ற உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து வாழ்த்த வந்திருக்கிறோம் என்றால்
அண்ணனுடைய சமுதாய உணர்வுகளுக்கும் உழைப்புக்கும் நன்றி கடனாக வந்திருக்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொந்தக்காரர் தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கக்கூடிய அண்ணன் சிம்மப்பேரவை தலைவர் ராவணன் ராமசாமி நாடார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதில் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி வரலாற்றில் என்றுமே மறையாத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அணையா விளக்கு ஏற்படுத்த அயரா பாடுபட்ட தலைவர் அண்ணன் ராவணன் ராமசாமி என்று புகழாரம் சூட்டுவதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரலாற்றுக்கு என்றுமே சொந்தக்காரர் அண்ணன் ராவணன் ராமசாமி அவர்கள் அவரை பிறநாள் வாழ்த்துவதில் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அண்ணன் சிம்மப்பேரவையினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராவணன் ராமசாமி நாடார் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் அவர்கள் பல போராட்டங்களை அண்ணன் மின்னல் ஸ்டீவன் அவர்களோடு இணைந்து நடத்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. சிபிஎஸ்இ பாடத்திட்ட விவகாரத்தில் சென்னை அண்ணா நகர் சிபிஎஸ்இ அலுவலக முற்றுகை போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் நடைபெற்று நாங்களெல்லாம் கைதாகி அங்கே இருந்தோம். அப்படியே நாங்களாம் அமைப்பு ஆரம்பிக்கல. அண்ணன் எல்லா மீட்டிங்லையும் பேருக்கு பின்னாடி நாடார் போடணும்னு சொல்லி எல்லா மீட்டிங்லையும் பேசக்கூடிய தலைவர் அண்ணன் ராவணன் அவர்கள். அதுபோன்று சென்னை விமான நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் 2012ஆம் ஆண்டு அண்ணன் ராவணன் ராமசாமி நாடார் அவர்கள். இது போன்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சமுதாய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாடார் என்றால் என்ன, நாடார் வரலாறு என்றால் என்ன, சகோதர நாடார் வரலாறுகளை மேடைதோறும் பேசி பல தலைவர்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் அருமை அண்ணன் ராவணன் ராமசாமி நாடார் அவர்கள். போன்ற பெருநகர்கள்லாம் சென்று அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பெரிய அளவில் நன்கொடை கொடுத்து சமூக உணர்ச்சியை பொருளாதார ரீதியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் செயல்படுத்தி காட்டியவர் அண்ணன் ராவணன் ராமசாமி நாடார் அவர்கள். இப்படி சமுதாயத்திற்காக வாழ்ந்து வரும் அவர்கள் இன்று போல என்றும் இனிமையாகவும் இளமையாகவும் வளமையாகவும் தமிழ் போல் பல 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நாடார் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. என்னுடைய பிறந்த நாள் விழாவிற்கு, அதாவது சமுதாயத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக, சமுதாய எழுச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தினுடைய இடர்பாடுகளெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக, சமுதாய அமுங்கி கிடந்த நேரத்திலே, அதாவது அமைதியாக இருந்த நேரத்திலே இந்த சமுதாயத்திற்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டார்களா என்ற நிலையில் நானும் ஒருவேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் பார்க்கும்போது நான் பெருமை அடைகிறேன். அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த செயல்வீரர், என்னுடைய நீண்ட நாள் பயணமாக சமுதாய பணியாக களம் இறங்கி பயணித்து வருகின்ற, சமுதாயத்தினுடைய போராட்ட களத்திலே தன்னை ஒரு போராளியை ஒப்படைத்திருக்கக்கூடிய சகோதரர் சசி அவர்களே, ஐயா வாங்க, ஒரு 2 நிமிஷம் இடைவெளி. இன்று அகைவேதன நாள் கொண்டாடும் தொழிலதிபர் சிம்மப்பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் திரு ராவணன் ராமசாமி நாடார் அவர்களை சிம்மப்பேரவையின் சார்பாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றோம். ஏன்னா நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்கா சார், நம்ம இயக்கத்தை மேற்படி கொண்டு போக வழிவகுக்காது. இது நம்ம பழமொழியே சொல்லியிருப்பாங்க, நாடா பையனோட இது நண்டு கதை சொல்லுவாங்க, காலை பிடிச்சி இழுத்து வர கதையாக, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இன்னும் இதுக்கப்புறம் வர காலகட்டத்திலையும் நம்ம இயக்கத்தை கொஞ்சம் நம்ம நாடார் இனத்துக்காக, நம்ம நாடார் சமுதாயத்தை எப்படி நம்ம ஒற்றுமைப்படுத்தி மேலோங்கி கொண்டு போகணும் அப்படின்றக்காக நம்ம இயக்கம் இது பண்ணுறோம். அதுபோக இந்த புலனம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் கொஞ்சம் அரசியல் பதிவு மத பதிவுகளை கொஞ்சம் தவிர்க்கல. ஏன்னா நம்மளே கிறிஸ்டின் நாடார் இருக்காங்க, இந்து நாடார் இருக்காங்க, முஸ்லீமாவும் கன்வெர்ட் ஆன நாடார்கள் இருக்காங்க. அதனால் சாப்பிட்டு கூட வரட்டும். அதனால் நம்ம அந்த நாடார்ன்ற ஒரு ஒற்றுமையை மட்டும் அங்கே கொண்டு வரமே தவிர மதப்பதிவு அரசியல் பதிவு வேணாம். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு அரசியலில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, பிஜேபியில் இருப்பாங்க, நாம் தமிழில் இருப்பாங்க. அதனால் அரசியல் பதிவும் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதனால ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்ப எனக்கு அது விருப்பமில்லாத மாதிரி இருக்குது. அரசியலை தவிர்த்து நம்ம இயக்கத்துக்கு சிம்மப்பேரவைன்னு ஒரு இயக்கத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அரசியலை தவிர்த்து உள்ளே வரணும். வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா நம்ம பிரகடனப்படுத்தணும், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும்
சிம்மப்பேரவை சார்பாக நம்ம டிஎம்கேல ஒருத்தவங்க அங்கே கவுன்சிலராக நிற்கிறாங்க, அப்புறம் நம்ம வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணலாம். இல்லை யாருமே எல்லாமே நம்ம இருக்கும்போதே நம்ம கூட இருந்து அந்த நம்மளுக்கும் ஒரு உற்சாகத்தை உருவாக்கணும் போராடுங்க. அதை நம்ம மறக்க முடியாது. அதனால மெழுகுவர்த்தி இருந்தா அது எரியாது, மெழுகுவர்த்தி தூண்டினாதான் எரியும். அதே மாதிரி என்ன தூண்டி விட்டது இவங்க எல்லாம் எல்லாமே அதெல்லாம் நம்ம கூட இருந்து ஒரு மாபெரும் ஒரு பலமா நின்று நமக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும், வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும், வழி காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும், வழியை தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுல இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கூட இருக்கிறதுனால நம்ம பணியிருந்து நம்ம வெளியேறிக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் நாங்க வந்தவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். அவசியம் மதிய வேலையை சாப்பிட்டுட்டாங்க. இது சிம்மப்பேரவையுடைய இந்த இயக்கம் வந்து இனிமே என்ன மாதிரியான ஊக்கத்தோட போகும்? எப்பவும் ஊக்கத்தோட போகும். சமூக பணி, சமுதாய களம். இது சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒரு குரல் கொடுக்கறது நம்ம குரலா இருக்குங்கிறதுல சிறிது மாற்றம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ரொம்ப சில வருடங்கள் மறுபடியும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி தேர்தலுக்கானதா? எப்படி இந்த இயக்கம்? இல்ல, தேர்தலுக்காக நம்ம எதிர்பார்த்து நடத்துறது சிம்மப்பேரவை கிடையாது. நம்ம வந்து சமுதாய உணர்வு உள்ள இளைஞர்கள் ஒன்னா வரணும், எந்த இடத்துலையும் ஒன்று சேரணும். சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூடணும், அது சமுதாய எழுச்சியை உருவாக்கணும். இதுதான் சிம்மப்பேரவையினுடைய களமா நிற்கும். பார்த்துடுங்க, இப்போன்னு இல்லை, அதை ஆரம்பித்த நோக்கத்திலேருந்தே அப்படிதான். அது அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம வந்து வாழ்த்த வந்த அமைப்பு சார்ந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க. சிம்மப்பேரவையுடைய களம் எந்த அளவுக்கு இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்றதை விட அவங்க சொல்லும்போது அதனுடைய அடையாளம் இன்னும் பெரிய அடையாளமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாடார் சங்கத்துடைய அந்த ஒற்றுமை எப்படி இருக்கு? நாடார் சங்க ஒற்றுமை நல்லா தான் இருக்கு, ஒன்றும் குறை சொல்ற அளவுல இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நாடார் சங்க ஒற்றுமை குறை சொல்ல முடியாது. நாடார் சங்கத்துக்குன்னு பணிகள் நிறைய தேவைப்படுது, அதனாலதான் இன்னைக்கு அமைப்புகள் உருவாகுறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல யாராலும் செயல்படாம இடத்துல சீனிவாசன் செயல்படுறாரு, யாராலும் செயல்பட முடியாது மின்னல் சீபன் செயல்படுறாரு, யாராலும் செயல்படுறது முத்துரமே செயல்படுறாரு. எல்லாருமே அவங்கவுங்க பாதையை பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. இது ஒன்றும் நம்ம தவறா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு கலன் வரும்போது எல்லாம் ஒன்று சேர்றோம், ஒன்று சேர்க்குறாங்க. இதுதானே சமுதாய பணி, வேற அதுக்கு மேல என்ன இருக்கு? அதனால ஒரு ஈகோ இருக்கு இந்த இடத்துல போறது போகாது ஒவ்வொரு இதுலயும். அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஈகோங்கிறது நம்ம சொல்றதோட இயலாமைன்னு சொல்லலாம், முடியாமை. அதை நம்ம ஈகோ நம்ம ஏன் சொல்லுவானே, ஈகோன்னு சொல்லி நம்ம பிரிக்க வேண்டாம். எது எனக்கிறத பேசுவோம், பிரிக்கிறத பத்தி நம்ம ஏன் பேசுறோம்? நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதாவது இயக்கம் வந்து எந்த மாதிரியான பிரச்சனை கொண்டு போன நினைக்கிறீங்க? ஒரு உதாரணம், சமுதாயத்துல இளைஞர்களை பொறுத்தவரையும் இளைஞர்கள் வந்து மூதாதையர்கள் வழியில அவங்க வந்தா போதும். அந்த சிந்தனையில அவங்க கண்ணோட்டத்துல மூதாதையர்கள், இப்போ இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா சினிமா நடிகர்கள் படம் இருக்கு, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூதாதையர்கள் படம் இருந்திருக்கும். பாட்டன், பூட்டன், தாத்தா, இப்ப இளைய தலைமுறை, அந்த இடத்துல இன்னைக்கு சினிமா நடிகர்கள் படம். அதே மாதிரி மற்ற தேவையில்லாத ஒரு சர்ச்சைகள் உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நாகரிக கலாச்சார சீரழிவு இதெல்லாம் வரும்போது மூதாதையர் வழியில நம்ம பின் தங்கிட்டோம், மூதாதையர் வழியில் நம்ம இறங்கிட்டோம். அந்த பாதையில் நம்ம போயிருந்தோம்னா இன்னைக்கு இந்த சின்ன சின்ன சங்கடங்களோ பிரச்சனைகளோ உருவாக வாய்ப்பே கிடையாதுன்னு நான் பதிவு பண்றேன். காமராஜர் ஐயாவுடைய புகைப்படம் நீங்க மட்டும் இல்ல, இந்த சமுதாயம் மட்டும் இல்லை, புதிதாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் விஜய் கூட எடுத்துக்கலாம், எல்லாருமே வந்து ஒரு அரசியலா எடுத்துக்கிறாங்க. எப்படி பாருங்க? இல்ல, அரசியல் எடுத்துக்கிறாங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் வந்து மக்கள் தலைவர். அவர் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, எல்லா அரசியல் தலைவரும் சரி, எல்லா சமூக தலைவரும் சரி. காமராஜர் ஐயாவை யாருமே அவங்க தவறா சொல்ல முடியாது, சொல்றதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா அவர் செய்த ஒவ்வொரு சாதனையும் அரிய சாதனைகள், ஒன்னொன்னு வரலாற்றுல ஒரு சரித்திரம் பொருந்திய சாதனைகளை தான் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் ஒன்று அப்படி மக்களுக்காக தான் இருந்திருக்கு, தனக்காக இல்லை. தனக்காக வாழக்கூடிய தலைவர்கள் இருக்கிற மத்தியில தன்னெழுச்சியை உண்டு பண்ணி மக்களுக்காக ஒரு மாபெரும் ஒரு சமுதாய புரட்சியை உண்டு பண்ணி அவர் ஒரு இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் வந்து 2 தடவை பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பே அவங்க வேண்டான்னு ஒரு உதறக்கூடிய நிலையில ஒரு தலைவர், மாபெரும் தலைவர் இருக்காங்கன்னா காமராஜர் தான். அப்பேற்பட்ட நிலையில பிறகு காமராஜர் ஐயா பேசாம எப்படி அரசியல் வர முடியும்? இருக்கிற தலைவரும் காமராஜர் பேரை சொல்லலாம், அரசியல் பண்ண முடியாது. வருகின்ற தலைவர்களும் யாரும் அரசியல் பண்ணுச்சா காமராஜரை மறைக்கிறவங்க இன்னைக்கு காங்கிரஸ்ல பெரும்பாலும் காமராஜர் ஐயாவை மறைக்கிறதுனாலதான் காங்கிரஸ் இன்னைக்கு வளர்ச்சி அடையாம போயிட்டு இருக்கு. இல்ல, காங்கிரஸ் பேர் இயக்கங்கிறது இன்னைக்கு இருந்தது, காங்கிரஸ் பேர் இயக்கமா தான் இருக்கு. நான் தவறா சொல்லல, அது சில பேருக்கு ஆட்பட்டு தான் இருக்கு. அது வந்து அதை உடன்பட்டு இருக்கிற அமைப்பு இல்லை.
பிறருக்கு ஆட்பட்டு தான் இருக்கு. அதனால அதை பழைய மாதிரி காங்கிரஸ் எழுச்சி வரணும்னா பழைய கொள்கையை அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கொள்கை பேரியக்கம் இருந்தால் கட்டாயம் இங்க தமிழகத்துல காங்கிரஸ் ஆளக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. ஏன்னா எதுல குறை இல்லாம இருக்கு, எல்லா இதுலயும் வாய்ப்பு இருக்கு. பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, பத்திரிகை பலம் இருக்கு, தொழில் பலம் இருக்கு. அத்தனை பலமும் தமிழகத்தை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அதை சரியா பயன்படுத்திக்க முடியாம சில பேர்கிட்ட ஒரு முடங்குற ஒரு போதைங்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு கஞ்சா போதை, இந்த மாதிரி மது போதை இது உருவாக்கி கடைசியில சிந்தனைகளே பண்ண விடாத அளவுக்கு ஒரு பண்பாட்டு படையெடுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுல இளைஞர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு முடக்கிட்டாங்க. மாயங்கிற ஒரு வலையில முடக்கிட்டாங்க. எப்படி இலங்கையில எப்படி பல்வேறு போராட்டங்களை பல லட்சம் பேர் உயிர் இழந்தாலும் அதுல சில பேர் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாது, எழுச்சி வந்துடக்கூடாது, தன்னெழுச்சி வந்துடக்கூடாதுங்கிறக்காக அங்கங்க கிளப்ப ஆரம்பிச்சான். போதை பழக்கத்தை உண்டு பண்றதுக்கு நேர பொழுதுபோக்கு போகிறதுக்காக ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அந்த மீண்டு வர்ற இளைஞர்கள் எல்லாமே அந்த போதை வசத்துக்கு அடிமையாகி அவனுக்கு புரட்சியே பண்ண முடியாத நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அதுதான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு தமிழகத்திலேயும். அந்த மாதிரி மாபெரும் புரட்சி வந்துடக்கூடாது, ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்களை சிந்திக்க விடாம இருக்கிறது தான் மது போதை. இவங்களை சிந்திக்க விடாம இருக்கிறது தான் மற்ற அத்தனை செயலும் இன்னைக்கு தவறா இன்னைக்கு பயன்பட்டு இருக்கு. அரசியல் போதையும் ஒரு காரணம் தான். ஆனா அந்த அரசியல் போதை அவங்கவுங்க சமுதாயத்துல அரசியல் அவங்க எல்லாம் ஒண்ணு இணைஞ்சாங்கன்னா இது அரசியல் போதை இல்லை, இது அரசியல் பாதை. இது அரசியல் பாதையா மாறும். அதை காமராஜரியா செய்தாரு. ஆக சமுதாயத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் நம்ம எல்லாம் களத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லா இளைஞர்களை ஒண்ணு திரட்டி சமுதாயத்து போதையை மாத்தி சமுதாயத்து பாதைக்கு வரக்கூடியது இந்த மாதிரி ஆட்களால முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம கூட இருந்து பயணிச்சவங்க, நம்ம கூட இருந்து உருவாகினவங்க, நம்மளை உருவாக்கப்படுறதுக்கு அவங்க எல்லாம் வழித்துணையா இருந்தவங்க. அதனால இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிப்போம். நம்ம சமுதாய பணியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாதிரி போராளிகளை ஊக்குவிப்போம், களத்தை நம்ம உருவாக்குவோம். மின்னல் சிவன் சகோதரர் சொல்றாரு, அப்பப்போ நம்ம சமுதாய பணியை நம்ம தொடரணும்னா சமுதாய உரிமை மீட்டெடுக்கணும்னா போராட்டம் கட்டாயம் முக்கியம். போராட்டம் இல்லாம நம்ம எதுவும் வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி ஐயா தமிழ்நாடு நாடார் சங்கமும் அவர் இன்னைக்கு தமிழக அளவில் இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அவர் கோடீஸ்வரன் ஐயா. நான் கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காங்க. எல்லாரும் ஒன்னொன்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. சமுதாயத்துல அந்த உணர்வு, சமுதாய பாதை, ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பயணிச்சிருக்காங்க. அதனால அண்ணாச்சி எப்படி போறாங்களோ அதே மாதிரி நம்மளும் சரி நம்மளுடைய பணியை நம்மளால முழுமையா முடியலனாலும் அவங்க நம்ம அண்ணாச்சி பணியை நம்மளும் செய்வோம், சமுதாய பணியை நம்ம செய்வோம். சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் கிடைச்சது நம்ம சமுதாயம் ஒரு வரமா எடுத்துக்கிட்டு செய்யுங்க. யாரும் குறைப்படுத்தாங்க. ஒவ்வொருத்தர் அரசியலுக்காக சிலர் குறைப்படுத்துவாங்க. இவங்க அரசியலுக்காக வந்தவங்கள, சமுதாயத்துக்காக வந்தவங்க. யாரும் சம்பளம் கொடுக்கலையா? யாரும் சம்பளம் கொடுக்கல. அண்ணனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்களா? அண்ணனுக்கு நம்ம வெளில போனா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தெரியுமா? எல்லாம் நான் இருந்து வந்தவன் ஐயா, நான் இருந்து வந்தவன். எத்தனை மிரட்டல்கள் எனக்கு வந்து தெரியுமா? எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? அத்தனை அவங்களும் சந்திச்சவங்க. காரணம் சமுதாய போராளிங்கிறதுனாலதான் அதையே எதிர்கொண்டு, ஏன்னா எல்லாம் ஆயிரம் செல்வி நாடார் பாதையில, வெங்கடேஷ் பண்ணையார் பார்வையில, அரிச்சுட அறிவானந்த பண்டிதன் பார்வையில, அண்ணன் சுதர்சன் பாதையில எல்லாரும் சமுதாய உணர்வு, மூதாதையர்கள், சேர சோழ பாண்டியர்கள் எதை வச்சு சொன்னாங்க? எந்த சமுதாயத்தை சொன்னாங்க? இன்னைக்கு சிலர் சேர சோழ பாண்டியர்கள்ங்கிறாங்களே, அத்தனை சான்று இருக்கு, வரலாற்று சான்று நம்ம சமுதாயத்துக்கு. ஆனா அதை இன்னைக்கு நம்மளால வெளிப்படுத்த முடியாத இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு மது போதையில் அடிமையாயிட்டு வண்டியில போனா டூ வீலர்ல தவறிடுறான், இல்லைன்னா குடல் வந்து செத்துடுறான். ஆக இதை சிந்திக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தனையும் நம்மளை முடக்கி வைக்கிறாங்க. இதுல இருந்து மீண்டு வரணும், மாண்டு போயிடக்கூடாது. மீண்டு வரணும்னா சமுதாய களத்தில் நிற்கிறவங்களை ஊக்குவிங்க, சமுதாய போராளிகளை வாழ்த்துங்க. வாழ்த்துலையா தூற்றாதுங்க, தூற்றாங்க போட்டுருங்க, தூற்றாங்க. அந்த மாதிரி உணர்வுலே நாங்க அத்தனை எதுவும் கடந்து வர்றோம். நாங்க சமுதாய ஒரு போராளின்னா சமுதாய பணி செய்ய வந்தவங்க தான் எல்லாம். நாங்க துப்புரவு தொழிலாளியா மாறிட்டோம். துப்புரவு தொழிலாளியா மாறினவனுக்கு அசிங்கப்படுத்துறதுல அவனுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அவன் வேலையே துப்புரவு அசிங்கப்படுத்துறது தான் வேலை. அதுக்கு துப்புரவு தொழிலாளி வேலை அசிங்கத்தை சுத்தப்படுத்துறது தான் வேலை. ஆக எங்களுக்கு எந்த சேத்த வாசிப்பு அள்ளி வீசினாலும் நாங்க அந்த பணியை நாங்க செய்துட்டு தான் இருப்போம் கடைசி வரையும். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் எங்கள் பணி செய்வதே எங்க கடமை மாதிரி நாங்க எல்லாம் அதை செய்துகிட்டு இருக்கோம். ஆகிய உள்ளபடியே நாங்க ரொம்ப பெருமிதம் போடுறோம். நாம அடுத்த தேர்தல் கட்டத்துல இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் வாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க அந்த ஒரு மாய சிந்தனையில போய் விழுந்துடுறீங்க. அதை இளைஞர்களுக்கு புரிய வைங்க. அதுக்காக காமராஜ் ஆயத்தினார் கழகம் மாவீரன் செல்வி நாடார் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாரு மக்களுக்காக. அந்த தென் மாவட்ட மக்களுக்கு தமிழகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் பார்த்தாங்க. சமுதாயத்தில் அத்தனை பேரும் நம்ம உரிமையை இழந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோம். அந்த ஒடுக்கப்பட்ட உரிமையை மீட்டெடுக்கணும்னா நம்ம அத்தனையும் நம்ம தியாகம் பண்ணி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுல எவ்வளவு அழுத்தத்தை தாங்கி
எவ்வளவு தொல்லைக்கு ஆளாகி அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி தென் மாவட்ட நம்ம சமுதாயம்னு நினைக்கிறாங்க, அத்தனை சமுதாயமும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க சிலரால. அதெல்லாம் முறியடிச்சு எல்லாரையும் ஒருமையோட வாழ வைக்கணும், எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்துல வாழ வைக்கணும், எல்லாத்தையும் சமத்துவமா வாழணுங்கிறக்காக தான் அப்பேற்பட்ட ஒரு போராளின்னு நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட போராளியை தான் இன்னைக்கு மார்ச் 26 செல்வன்ற நீதி தினத்துக்கு நாங்கள போயிருந்தோம். சகோதரர் எல்லாரும் வந்தாங்க. அதை நம்ம கடமை செய்து அந்த கடமை செய்யறதுக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்க? அவர் யாருக்காக வாழ்ந்தாரு? அவர் குடும்பத்துக்காக எடுத்துட்டு போனாரா? மாபெரும் ஒரு போராளி சமுதாயத்துல செல்வி நாடார் ஒரு ஆளை தான் நம்ம சொல்ல முடியும். செல்வி நாடார் எடுத்து பண்ணையாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க சமுதாயத்துக்காக தியாகம் பண்ணவங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க, தனக்காக தியாகம் பண்ணல, குடும்பத்துக்காக தியாகம் பண்ணல, சமுதாயத்துக்காக தியாகம் பண்ணல. அப்ப தலைவர்கள்லாம் இளைஞர்கள் மனசுல நீங்க ஊக்குவீங்க. இந்த மாதிரி இளைஞர் சமுதாய தலைவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, போராளியா வாழ்ந்திருக்காங்க. அந்த போராளி கண்ணடத்துல தான் நம்ம இளைஞர்கள்லாம் இப்ப உருவாகிட்டு இருக்காங்க, எல்லாம் பணி செய்யறாங்க. அவங்கள போய் தூற்றிக்கிட்டு நான் அதான் கேட்கறேன், அவங்க என்ன பேசுறாங்களா? அவங்க ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்ல சம்பளம் ஒரு 10,000 இல்ல 1,00,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா சொல்லலாம், நான் நல்லா தூட்டுருங்கய்யா, சேட்டை வாசி பூசுங்கன்னு சொல்லலாம். ஒண்ணுமே செய்யாம தூரத்துல எங்கேயோ ஒரு ஆளு வில்லு அம்பு ஏறான், அவன் எவன் தான் ஏறான்னு எங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. அது தெரிஞ்சுன்னா கையை முடிச்சிருவோம், தெரிய மாட்டுக்கு. இப்படிலாம் சுயநலமா இப்படி பண்றதுனாலதான் சமுதாயத்தை தனக்குள்ள அடக்கி பாக்குறாங்க. தன்னுடைய சொத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவை, அந்த சமுதாயத்தை அதுக்கு பயன்படுத்துறாங்க சிலர். நாங்கெல்லாம் அப்படி இல்லை, சொத்து எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு சமுதாயம் தான் சொத்து, சமுதாய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் களத்துக்கு வந்திருக்கோம். அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவே இந்த என்ன வாழ்த்த வந்த இந்த நிலையில இந்த நேரத்தில் ஐயா பெரியவங்களாம் வந்திருக்காங்க, ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. காலையிலே வந்துட்டாங்க. அதெல்லாம் எல்லாரும் பணியை எவ்வளவு கிடந்தாலும் இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் அதிகம் பார்ப்பாங்கம்மாங்க. உள்ளபடி என் மேல உணர்வு வச்சவங்க எல்லா சகோதரர்கள் எல்லாம், உணர்வு வச்ச சகோதரர்கள் உணர்வோட மகளிர் அணி பாருங்க எவ்வளவு நேரம். இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு நம்ம வீட்டாலே இருக்க மாட்டாங்க ஐயா, 10 நிமிஷம் இருந்தாலே இருக்க மாட்டாங்க. உண்டா இல்லையா? பெரியவங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டா 10 நிமிஷம் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம மேல ஒரு நம்பிக்கையில ஒரு பாதுகாப்பு ஒரு கேடயமா சிம்மப்பேரவை இருக்கும், தலைவர் இருப்பாங்க, தலைமை இருப்பாங்க. தலைமையில் உள்ளவங்க அப்படிதான், தலைமை செயலாளர் அந்த மீசை வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தலைமை செயலாளர். அவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஆட்கள். இருங்க அந்த மாதிரி தலைமைக்கு ஒரு கேடயமா இருக்காங்க. இப்படி எல்லாம் ஏன்னா பாதுகாப்பா இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஆள் தோற்றமா இருக்கிறாங்க, பாதுகாப்பு, யாரும் எதையும் தவறா பேச விட மாட்டாங்க, எதுனாலும் தவற வந்து தட்டி கேட்பாங்க. அப்படி ஒரு பெரியவங்க நம்மளுக்கு வேணும். அவங்களாம் பயணிச்சவங்க, சிற்றம்பாண்டி நாச்சு கூட பயணிச்சவங்க 30-40 ஆண்டு காலமா. அப்பேற்பட்டவங்களாம் சமுதாய பணிக்காக வந்திருக்காங்க. முதல்ல தொழில் பணியை பல பேர் உருவாக்கிட்டாங்க, தொழிலதிபர்களை. இப்போ நம்மள சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கேடயமா வந்திருக்காங்க. ஆக வந்த ஒவ்வொருத்தரும் அன்னை ராமச்சந்திரன், மற்ற காஞ்சி மாவட்ட செயலாளர் வாரணவாசி முத்து, அதே மாதிரி நம்ம மாநில இணை செயலாளர் சசியை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. நம்மளுடைய மெய் வெளியில அவர் ஒரு விழி, 2 வெளியில ஒரு விழின்னு சொல்லலாம். அதே மாதிரி அண்ணன் அதே மாதிரி ஒரு வெளியில செல்வராஜன் சொல்ல வேண்டிய மாநில அமைப்பாளர். ஒவ்வொரு விஜயகுமார் தம்பி செய்தி பிரிவுல இருக்காரு. ஐயா செங்கல்பட்டு மாவட்ட செயலர் கருப்புசாமி, இப்படி ஒரு ராமர் சொல்ல வேண்டியதே இல்லை. தென் சென்னை மாவட்ட தலைவராக இருக்காரு. என்னோட ஆரம்பத்திலிருந்தே பயணிச்சுட்டு இருப்பார். எந்த இடத்துலயும் அவரு அது தொலைக்க அந்த இதெல்லாம் நம்ம போன்ல விளையாடிட்டு இருப்பார். எந்த இடத்துலையும் விட்டும் கொடுக்க மாட்டார். ஆனா தவறா இருந்தா சொல்லுவார், சுட்டி காட்டுவார், இப்ப பண்ணுங்க நாச்சு, இதை செய்யலாம் நாச்சும்பார். அப்பேற்பட்ட ஒரு உரிமை சில பேருக்கு தான் கொடுக்க முடியும். அதில் நான் ராமர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மணிமாறன் சொல்ல வேண்டியதே இல்லை, வாராத வந்த மாமணின்னு சொல்லலாம். எல்லா இதுலையும் பயணிச்சவங்க தான். எல்லா இதுல இருந்தா எந்த இதா இருந்தாலும் சமுதாய பண்ணி நான் ஒரு ஆள் தான் என்ன சொல்லுவேன், நாங்களே பொதுவாக எல்லாரும் இருக்கும்போது தான் சொல்லுவோம், சமுதாயத்துல யார் கூப்பிட்டாலும் போங்க ஐயா. சமுதாயத்துல பிறகு இவரு கூப்பிட்டா போல, அவரு நாடார் தானே, கூப்பிட்டா போங்க ஐயா, இதுல ஒன்றும் தப்பு கிடையாதுயா. சமுதாயங்கிற பாலமா இருக்கணும். கடல்ல எல்லாம் சங்கமிக்கிறது தான் கடல். ஆக நம்ம அங்க போகாத இங்க போகாத நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இது நம்மளுடைய பயிலாவிலேயே நம்ம அப்படிதான் இருக்கு. மின்னல் குட்டாரா போங்க, முத்திரமையோட போங்க. நம்ம மற்ற பெரிய தலைவர்கள் சிலர் அவங்க பாதுகாக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்க சிலர் உருவாக்குவாங்க, அவங்களா ஒரு கோடிட்டு காட்டுவாங்க. நம்ம அந்த மாதிரி நம்மளும் போகணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. நான் அதை சொல்லிட்டேன், அவங்கள சொத்தை பாதுகாக்கிறேன். நம்ம சமுதாய சொல்லாலு சமுதாயத்தில் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணியிருக்காங்க, சமுதாயத்துல தோழர்கள்லாம் ஒரு போராளியா இருந்திருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய தாக்கத்துல தான் இன்னைக்கு மறுபடியும் சமுதாய பொறுப்புக்கு வாரங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வர்றது இல்லை. அதை நம்ம செய்யலும் போது சரியா பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம கொண்டு வரணுங்கிறதுல இன்னைக்கு நான் ஒரு கல்லா இருந்து இன்னைக்கு சிற்பியை ஒரு சிற்பமா செதுக்கி வச்சிருக்கேன். அதுல ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை கொண்டு வாங்க. அதுக்காக தான் நானும் முன்மாதிரியா அதை சொல்றேன். அதுல சகோதரி, அவங்க மூத்த சகோதரி அவங்க வந்திருக்காங்க, அவங்கள மாநில பொறுப்பு எடுக்கிறதா இருக்காங்க. அவங்கள என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதை இன்னும் மகளிரை வலுப்படுத்துங்க. சமுதாயத்துக்கு எந்த ஒரு நிகழ்வுனாலும் எல்லாரும் போங்க, யாருக்கும் பாகுபாடு பார்க்க வேண்டாம். எல்லாரும் ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒண்ணு சேருவோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ இது முத்திரமேசு நடத்தக்கூடியது, ஐயோ மின்னல் சீபன் நடத்து, அவர் என்ன வீட்டுக்காக கொண்டு போறாரு நடத்தி, இல்ல இவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்களா, இல்ல சீனிவாசன் கொண்டு போறாங்க. உங்களுடைய அவரெல்லாம் பாராட்டலாங்க, அதெல்லாம் பாராட்டலாம். இருங்க, இல்ல உட்காருங்க. எல்லாம் பாராட்டக்கூடியவர், இளைய நிலையில உருவாகிறாரு பாருங்க.
இவர் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிடுறேன். இதை நான் சொல்ல தெரியாம இல்லை உங்களுக்கு. ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு போனா குறைஞ்சது 2000 ரூபாய் செலவாகும் ஐயா. இந்த 2000 எப்படி சம்பாதிக்க முடியும்? யார் தருவா? இந்த 2000 ரூபாய் செலவு பண்ணி அதுலயே சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் நல்லா வர்றாருயா, ஒரு 10 பேர் பின்னாடி போடுறோன்னா நம்ம ஆளியா வரட்டியா, இது மற்ற சமூகத்தில் இருக்கு, நம்ம சமூகத்துல ஏன் இப்ப இல்ல? நம்ம சமூகத்தை பத்தானே கத்துக்கிட்டாங்க. மார்வாடியை பாருங்க, சேட்டை நம்ம குறை சொல்லக்கூடாதுயா. நீ ஒன்ன சாரசாரையா வர்றான், வந்து இறங்கினா போனாலும் சாரசாரையா போயிடுறான். வந்து இறங்குறது அப்படி போறது அப்படி தவறா சொல்லல. அவங்களாம் தொழில நம்மள மாதிரி ஆளை பார்த்தா முன்னோடியா இருந்தாங்க. அன்னைக்கு மாமா மச்சான் எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்க. இன்னைக்கு இதை மார்வாடி செய்யறான், சேட்டு செய்யறாங்க. அதனால நம்ம பழைய மாதிரி நம்ம மூதாதையர், அதுதான் முதல்ல சொன்னேன், மூதாதையர்கள் வழி காட்டுதல்ல நாம எல்லாரும் செய்தோம்னா போனோம்னா நம்ம சமுதாயத்துல எந்த ஒரு பாதிப்போ, ஒரு திருமணத்திலையும் சரி, ஒரு நிகழ்வு எதையாலும் சரி, ஒரு காது குத்து நிகழ்ச்சி, இன்னைக்கு மாமா மச்சனை பார்க்க முடியுதா? ஏன்னா அவன் ஒரு கட்சியில இருக்கான். இதே சமுதாயத்துல என்ன வருவான்ல? மாற்று கட்சியில் இருக்கிறதான வரமாட்டேங்கிறான். சமுதாயம்னா வந்து நிற்பான்ல. இதை உடைக்கணும். அரசியல் நிலையை உடைச்சு சின்ன பணமாக்கணும், சுக்குநூறு ஆக்கி. சமுதாயம் தான் களம். மாம மச்ச நிகழ்ச்சிக்கு மறுபடியும் நம்ம ஒன்னா சேரணும். அதுக்கு எல்லாரும் எடுத்த நிகழ்ச்சி நம்ம எல்லாம் நிக்கணும். இது என்னத்துக்கு அள்ளிட்டு போறாங்க? யாருமே ஒண்ணும் கிடையாது, யாருமே ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, ஆடியோ வச்சிருக்கிறவங்க பொண்ணு கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அவனை கண்டா அப்படி சொல்றவன் யாரு சொல்றான்? அவனை பார்த்து முதல்ல ஒரு பாட்டா ஷோரூம் புதுசு வாங்கி, பாட்டா செருப்பு வாங்கி பலாருன்னு வையுங்க. பிரச்சாரம் நியூஸ் ஆகட்டுங்க, நியூஸ் ஆகட்டு. ஏயா காலையில இருந்து விடிய காலம் முழிச்சு புள்ள முகத்தை பார்க்காம கொத்தாச்சாடிக்கு போய் கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிக்கிறான், உழைக்கிறான். அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். நாளைக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு ஒரு பொண்ணு இல்லைங்க. என்ன நியாயம் இது? மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு இன்னும் அவன் தாழ்வு மனப்பான்மை இல்லாம உழைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அங்க அவ்வளவு அந்த சேத்துக்குள்ள இவ்வளவு முட்டுக்கால் சேத்து வரையும் போய் நின்று உழைக்கிறான், கஷ்டப்படுறான். அவன் தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கான். அப்படி அந்த பிள்ளைகள் நினைச்சா கூட அதையே புரிய வைக்கணும். அந்த பிள்ளைகளை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற விதத்திலே இருக்கு. பிள்ளைகளை போனை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆளை விட்டுறோம். ஆனா அதே எருமாடு மாதிரி போயிட்டு வான்னு விட்டுறோம். அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய கலாச்சார சீரழிவு நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆக நம்ம கிட்டே அந்த இது இருக்கு. நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா குடும்பத்தை தவற விட்டுறோம். நம்ம குடும்பத்தை தவற விட்டு நம்ம என்னத்தை நம்ம பாதுகாத்தாலும் கடைசியில ரூம்ல 10க்கு 10 ரூம்ல நம்ம துண்டை போட்டு முக்கிலே முடங்கி கிடப்பான். சமுதாயத்துல பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மற்ற ஆட்கள் இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கக்கூடிய அளவுல, ஜாதியை வீழ்த்தக்கூடிய அளவுல இன்னைக்கு மணிக்கணக்கில், நாள் கணக்கில் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொருளாதாரம் அத்தனை இன்னைக்கு செலவிடுறான். ஆனா சமுதாயத்தை வளர்க்கறதுக்கு இவங்க நேரத்தை செலவு பண்ணி உழைப்பை கொடுத்து அத்தனையும் போராடி வாழ்வாசாவாங்கிற கட்டத்துல தாண்டி நிற்கக்கூடிய போராளிகளை ஏன் புறப்படுத்துறீங்க? நான் கேட்கறதுதான், ஏன் புறப்படுத்துறீங்க? அந்த போராளியை ஊக்குவீங்க. என்ன ஒரு பென்ஸ் கார்ல போறாரா, இவர் ஆடி கார்ல போறாரா? என்ன இதெல்லாம் யோசனை பண்ணணும். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அவர் ஒரு போராட்டம்னா முன்னெடுத்து செல்றதுக்கு நீங்க என்ன உதவியோ அதை பண்ணுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க. இல்லையா பண்ணலையா, என்னால முடியலையா, நீங்க செயல்படுங்கன்னு சொல்லுங்க. அவர் அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. இவர் யாருக்கா வந்திருக்காரு? இவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கலாம். மின்னல் சீவன் தவறா எடுத்துக்கிட்டாங்க. இவர் நினைச்சுன்னா எங்கேயோ ஒரு அரசியல்ல ஒரு அமைச்சரா எம்எல்ஏவா இருக்கலாம். இவர் நினைச்சுன்னா எங்கேயோ ஒரு மாநகரத்துல ஏதாவது ஒரு பொறுப்புல வந்திருக்கலாம், வச்சிருக்கலாம். உருவாகக்கூடிய சமுதாயத்துல யார் வேணாலும் எது வேணாலும் சாதிக்கலாம். இதை ஒரு சென்னை கூட்டமைப்பு தலைவர் ஆகும்போது, இவர் தமிழ்நாடு நாடக சங்க தலைவர் ஆகும்போது, எல்லாத்துக்கும் அந்த திறமை இருக்கும்போது என் தொழில் பண்ண முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு இல்லையா? என்ன அத்தனை வாய்ப்பு இருக்கு, அத்தனை திறமைகள் இருக்கு. ஏன்னா ஜீன்ல உள்ளது, அதை மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. அந்த உணர்வுக்கு நாம் மரியாதை கொடுங்க. உள்ளபடியே நம்ம எல்லாரும் எல்லாம் ஒண்ணுதான். சமுதாயத்துல பல்வேறு பொறுப்புல இருக்கலாம், பல்வேறு இதுல இருக்கலாம். பிரச்சனைன்னு வந்தா ஒரே கண்ணோட்டமா செயல்படும். செஞ்சல் என்ன நம்ம பிஜேபியில ஒரு மாநாடு போடுறாங்க. அன்னைக்கு திமுக வேட்டி விடுதலை சிறுத்தை வேட்டியா மாறுது, ஏடிஎம்கே வேட்டி விடுதலை சிறுத்தையா மாறுது. எல்லாம் மாறும்போது நாடாருக்கு மாநாடு போட்டா மட்டும் நம்மால் என்ன பண்றான், ஒண்ணு சேர்றதுக்கு பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. அப்ப அவங்கள நம்ம பாராட்டுறோம். ஏன்? அந்த உணர்வு ஒற்றுமை அவங்ககிட்ட இருக்கு. அந்த திரளான கூட்டம் நம்மகிட்ட இருக்கு பன்மடங்கு. அத்தனை ஆயுதமும் இருக்கு, அத்தனை எல்லா பலமும் இருக்கு. தொழில் பலம் ஆயுதம்னா என்ன? தொழில் பலம் அது ஒரு ஆயுதம், ஆள் பலம் அது ஒரு ஆயுதம், பத்திரிகை ஆயுதம். அத்தனைக்கு நாடார மிஞ்சி என்னங்க இருக்கு? இன்னைக்கு உள்ள சென்னையை இன்னைக்கு திருநெல்வேலியா இருக்கு. தமிழ்நாடு எந்த முக்கில் ஒரு மாவட்டத்தில் இல்லைங்க. இன்னைக்கு அங்க திருநெல்வேலியை போனா மாவீரன் செல்வின் நாடார் நம்ம நினைவாலயம் அமைச்சு கொடுத்துருக்கோம். வேற இது மிகப்பெரிய ஒரு அடித்தளமா இல்லையா? அதே மாதிரி வெங்கடேஷ் பண்ணார் வீர வழிபாடுக்கு சென்னையில நம்ம முதல்ல நம்ம இங்க காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு 10, 15 வண்டி 20 வண்டி சசி சொன்னார இணைச் செயலாளர். உள்ளபடியே உண்மைதான். அது ஒரு தமிழகத்தையே நம்ம பிரகடனப்படுத்துற அளவுக்கு நம்ம உருவாக்கி காட்டணும்.
அதுமாதிரி சிபிசி போராட்டம் எல்லாரும் மிகப்பெரிய 10,000 பேருக்கு மேல கூட்டணும். அதுக்கப்புறம் தான் சேர சோழ பாண்டியர்கள் சொல்லி ஜெயலலிதா அம்மா பிரகடனப்படுத்தினாங்க, முதலமைச்சரா இருக்கிறாங்க. எந்த சமுதாயத்தை பிரகடனப்படுத்தினாங்க? அத்தனை தலைவரும் அதை ஒருநிலைப்படுத்தினாங்க, ஏத்துக்கிட்டாங்க. யாரால் மறுத்து சொன்னாங்களா? இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் இல்ல, மாண்புமிக்க தலைவர்களா இல்லைங்கிறதுனால இவங்க தனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி, அவங்க ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி, என்னதான் அவங்க போய் வேடம் போட்டாலும் அந்த வேடம் கலையதான் செய்யும். ஆக என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்குங்கிறதுல அது 100% உண்மை. அதில் நம்ம போராட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் சமுதாய போராளிகள் எல்லாருமே இருக்காங்க. அது கட்டாயம் அது களத்துல வரும், அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம வரக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளும் தயாராக இருப்போம்னு சொல்லி சிம்மப்பேரவை என்றும் சமுதாய பணியை 100% முன்னெடுத்து செல்லும். அதுல எந்த வித மாற்றமே இல்லை. எல்லாத்தையும் இணைச்சு செல்லும், யாரும் பிரிச்சு செல்லாது. எல்லாரும் வேணும், எல்லாரும் களத்தில் நிற்கணும்னு சொல்லி சிம்மப்பேரவை எல்லாரும் ஒடுங்கி கிடங்குற நேரத்துல, மாபெரும் பெரிய பெரிய அமைப்பு எல்லாம் ஒடுங்கி கிடங்குற நேரத்துல, எல்லாம் பயந்து கிடக்கிற நேரத்துல ஆரம்பிச்ச அமைப்பு தான் சிம்மப்பேரவை. நல்லா கேட்டுக்கிடுங்க. எல்லாம் அந்த நேரம் தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே சில கரெக்ஷன் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அத்தனையும் திறந்து அமைப்பு ரீதியாக அவங்க வர முடியாது. ஒரு அமைப்பாய் திரண்டது சிம்மப்பேரவை. அந்த நேரத்துல சகோதரர்கள்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாம் நம்ம ஒன்னா இருந்து பயணிச்சோம் அந்த கட்டத்துல அப்படின்ட்டு. அதனால உள்ளபடி அவங்க எல்லாம் வந்ததை நினைச்சு திரளா வந்திருக்கீங்க. நாங்க எல்லாம் திறந்த மனதோட வந்திருக்கீங்க வாழ்த்துறதுக்கு. இது உள்ளபடியே அதை நாங்க மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரர் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி, முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறை பிடிக்கும், எழுந்து நின்றால் எரிமலை கூட எலுமின்று வழி கொடுக்கும் என்று சொல்லி, எருமைக்கு பிறந்திட்ட கன்றும் கூட தனர்கோர் இடர் வந்தால் எம்பி பாயும், எறும்பொன்றை அறியாமல் நாம் மிதித்தால் இறப்பிற்கும் அஞ்சாமல் அவை கடிக்கும், அந்த எருமைக்கும் எறும்புக்கும் உள்ள ஜாதிய வெகுமானம் உனக்கேன் இல்லை, உனக்கேன் இல்லை, இனியால் அந்த ஜாதிய வெகுமானம் காக்க புறப்படுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு சமுதாய அமைப்பாய் திரள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த வேளையில் என்னுடைய உரையை கேட்பதற்கு வந்த என்னுடைய சிம்மப்பேரவை மாநில மாவட்ட ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர் அனைவருக்கும், மகளிர் அணி, குறிப்பாக மகளிர் அணி இவ்வளவு நேரம் பொறுமை காத்து எதிர்காலத்தில சமுதாயத்துல தமிழகத்துல சிம்மப்பேரவை சமுதாய களம் தான் மிகப்பெரிய களமா உருவாகுன்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும், வந்திருக்கின்ற இந்த சிறப்பு தலைவர்கள், சென்னை கூட்டமைப்பு தலைவர் ஐயா முத்துரமேசு, சீனிவாசன், இன்னும் பண்ண குமாரி, இன்னும் வருகை தந்த அனைத்து ஐயா பேர் செல்வராஜ், நம்ம செல்வராஜின் மூலியமா வந்திருக்காங்க எர்ணாவூர்ல இருந்து அமைப்புல இணையருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிவர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சிம்மப்பேரவையின் அமைப்பிற்கு இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கும் நமது நிறுவனராகிய தலைவராகிய அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும், என்னுடைய சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் முதலில் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பித்து தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நமது தலைவர்கள் இன்று போல் இன்னும் பல நூற்றாண்டு காலம் பிறந்த நாள் கொண்டாட என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தின் உள்ள அனைத்து சகோதரர்களின் சார்பாகவும் சகோதரிகளின் சார்பாகவும் முதலில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்று என்ன சிறப்பு என்றால், நமது நிறுவனரின் பிறந்த நாள் அதோடு இணைந்து வருவதனால் ஆலோசனை கூட்டம் என்பதை விட இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நாங்கள் கருதுகிறோம். முதலில் நம்ம சிம்மப்பேரவையில பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடக்கும்போது தொய்வாதான் இருந்தது. இப்ப முந்தி பார்க்கும்போது, இப்ப நாங்க இந்த ஒரு வருட காலத்துல பார்க்கும்போதே நிறைய முன்னேற்றம் நம்ம சிம்மப்பேரவையில நாங்க கண்கூடா பாக்குறோம். மாநிலத்துல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது, நிறைய முன்னேற்றம் இருக்கு. நிறைய எழுச்சி மிக்க மாணவர்களும் சரி, இளைஞர் அணியும் சரி இப்ப நல்லா செயல்படுறாங்க. எல்லா மாவட்டத்திலயும் சரி நம்ம தனித்துவமா இப்ப தெரியுறோன்றது நம்ம அமைப்போட ஒவ்வொரு இதுவும் இப்ப தனித்துவம் வாய்ந்ததா தெரியுது. இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா, அவரு சொன்ன மாதிரி நம்ம இது மதமோ இல்ல நம்ம கட்சியோ அந்த எந்த வேற்றுமையும் இல்லாம நம்ம நிறுவனம் பயனடையணும்ன்ற ஒரே கருத்து என்னன்னா, நம்ம நாடா சமூகம் பயன்படணும், அவ்வளவுதான், பயனடையணும், அங்க முன்னேற்றம் ஏற்படணும். அந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம நிறுவனத்தின் மூலமா நம்ம செய்யறோம். அதனால நம்மளோட உணர்வுன்றது நாடா சமூகம் முன்னேற்றம், அவ்வளவுதான். வேற இதுல கட்சியோ இல்ல பாகுபாடோ எதுவுமே கிடையாது, மதமும் கிடையாது, கட்சியும் கிடையாது. அததான் அவர் பதிவு செஞ்சாரு. அதையே நானும் வழிமொழிகிறேன். ஏன்னா இதுதான் பேசிக். ஒரு குடும்பம் போது அந்த குடும்பத்துல முதல்ல ஒற்றுமை தான் முக்கியம். அதுல மெயின் என்னன்னா, நம்மளுக்குள்ள எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, பிரிவினையே இருக்கக்கூடாது. நான் பெரியவனா நீ பெரியவனாலாம் இல்ல. இங்க இது ஒரு குடும்பம். நம்ம சிம்மப்பேரவை குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம். நம்ம சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம். நம் சமுதாயம் முன்னேற நம்மாலான அனைத்து உழைப்பையும் கொடுப்போம், முயற்சி
முயற்சியும் பண்ணுவோம். தலைவர் அவர்கள் துணை நிற்கிறார், அவர் பின் நின்று நம்ம தோள் கொடுத்து அவரோடு உறுதுணையாக நின்று ஜெயிப்போம். அவ்வளவுதான், உணர்வுபூர்வமாக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் முத்து. அண்ணாச்சியை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக தெரியும். அதாவது எனக்கு 50-55 வயசாச்சு. இருந்தாலும் அது சின்ன வயசுலேருந்து அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கேன். சிம்ம பேரவை அதை தொடங்குறதுக்கு முன்னால் நானும் சசி அண்ணன் இவங்கெல்லாம் அண்ணாச்சி கூட நல்ல பழக்கம். அவர் நாடார் சமுதாயத்துக்கு மூலயமா ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் சிம்ம பேரவை நம்மளுக்குன்னு வேணும்னு சொல்லி ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம். அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் இருக்கேன். அந்த உணர்வு இன்னைக்கும் எனக்கு இருக்கு. அதாவது என்னால் முடியலனாலும் அந்த அண்ணனுக்கு, அதாவது அவர் ஒரு ஆலமரமாக இருந்தாலும் நம்ம ஒரு விழுது மாதிரி இருந்து அவரை காப்பாற்றணுங்கிறது என்னோட எண்ணம். அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் நல்லா துடிப்பாக இருக்காங்க. அது மேலும் மேலும் இருக்கணும். ஆனால் சொல்லப்போனால் இப்போ அன்னைக்கு நான் நெல்லைக்கு போக முடியல, அண்ணன் கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியல. வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அவ்வளோ எழுச்சியாக இருந்துச்சு. கூட்டம் எல்லாம் எனக்கு மிக்க சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. அது நான் முக்கியமாக பதிவு பண்ணிக்கிறேன். அது மாதிரி நாடார் சமுதாயத்துக்கு என்ன வேணும், ஏது செய்யணும்ங்கிறது சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம ராவணன் மட்டும்தான். அதனால அண்ணனுக்கு எப்பவும் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். அதே மாதிரி குளத்தூர், என்னோட ஊர் குளத்தூர். அவருக்கு குளத்தூர் மாதிரி என்னோட ஊர் மாதிரி தான் அவரும். அதனால ரொம்ப சந்தோஷமா நான் அண்ணனை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பழையால இன்னைக்கு கூட்ட குறவுன்னு நினைக்காதுங்க, நிறைச்ச கூட்டத்தை கூட்டு வராங்க. சிம்ம பேரோட சிங்கிளா தான் இருப்பாரு அண்ணன். அண்ணன் எங்க வீட்டு இருக்கிறாரு தலைவனா. நாங்கெல்லாம் போர்படை தளபதியா நாங்க செயல்பட்டு கொண்டிருந்தோம். இவரோட இன்னைக்கு பிறந்த நாள் 57வது பிறந்த நாள், 56 57வது பிறந்த நாள். இந்த நாளில் இவரை பற்றி பெருமை பேசுவதற்காக நான் இங்க எழுச்சுரை ஆற்றுகிறேன். இதை பொதுவா கேட்டீங்க. பொதுவா நடக்கிறது சிம்ம பேரவை. சிம்ம பேரவை அப்படின்றது, சிம்மம்ன்றது என்னது? சிங்கம். அதோட பேரவைடா அப்படின்னு சொல்றதுக்காக உறுதிமொழி ஏற்றுதான் இந்த சிம்ம பேரவை, இந்த ஒரு இயக்கத்தை தொடங்கணும். சரிங்களா? இன்னைக்கு இப்ப புது நிர்வாகிகளா இருப்பீங்க, நாங்க கூடாலே இருக்கிறோம். அவருக்கு இந்த சிம்ம பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில மாவட்ட செயலாளரா, இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்னா உள்ள வால் பெயிண்டிங்ல அண்ணன் மாவட்ட செயலாளர் போட்டு சரத்குமாருக்கு கட்சியை வளர்த்த ஒரே உத்தம தலைவன் என் தலைவன் ராவணன் ராமசாமி. தேர்தலில் அண்ணனை நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. எம்பி தேர்தலாம் 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்த ஒரு எம்பி தொகுதி. அந்த தொகுதியில அண்ணன் வேட்பாளரை நமது டிஆர் பாலுவை எதிர்த்து நிக்கிறாங்க சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக. அந்த அளவுக்கு அண்ணன் உயர்ந்து ஒரு உயர் பள்ளியில வந்துட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இது சமத்துவம் வரும்போது அனைத்து ஜாதி மத வேறுபாடு களையாம அங்க ஜாதி தான் முன்னிறுத்தப்படுகிறது. சமத்துவத்துல சமத்துவம் இல்லைன்னுட்டு அதுல இருந்து வெளியேறி அண்ணன் சிம்ம பேரவை தொடங்கலான்ட்டு எங்கள்ல ஆலோசனை கூட்டம்லாம் சொன்னாங்க. சரி, சிம்ம பேரவை அறிமுகப்படுத்தணும். அதுக்கு முதல் தலைவன், எனது தலைவனுக்கு தலைவன் அண்ணன் தலைவர் காமராஜர் அவர்களை அந்த உருவத்தை பொறிச்சு ஒரு கொடியை உருவாக்கணும். அந்த கொடியை உருவாக்கி இன்னைக்கு நீங்க சொல்லலாம், இன்னைக்கு இல்ல சூழ்நிலைகள், இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க கேம்ப் ரோட்ல இருந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக இங்க இருந்து 10-15 கார்ல போயிட்டு நாங்க மலை வச்சு அண்ணன் தலைமையில எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். இதே தேவி கல்யாண மண்டபத்துல ஒரு தம்பிக்கு தெரியும், தேவி கல்யாண மண்டபத்துல பிறந்த நாள் ஏற்பாடு பண்ணோம்னா கண்டிப்பா 1000 பேர் கூடுவாங்க. அதே போல பிறந்த நாள்ல இன்னைக்கு சிறிய கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம்னா எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் பிரிவினை ஒவ்வொரு கட்சியில போயிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு அமைப்புல போயிட்டே இருக்கிறாங்க. தலைவனுக்கு தலைவனை உருவாக்கின உத்தம தலைவன் என் ராவணன் ராமசாமி அவர்கள் எத்தனையோ தலைவரை உருவாக்கியிருக்காங்க. இங்க வருவாங்க, ஒரு 1 லட்சம் ரூபா 50,000 ரூபாய் செக்கை வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் தலைவரை உருவாக்கிட்டு இன்னைக்கு தலைவனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராவணன் ராமசாமி, இன்னைக்கு எர்ணாவூர் நாராயணன் ஆகட்டும், என்ஆர்டி தரபாலன் ஆகட்டும், அடுத்த இணையான ஒரு தலைவன் ராவணன் ராமசாமி தான். காமராஜர் நினைவிடத்தை நீங்க பேசி தருங்கன்னா அங்க காமராஜர் நினைவிடத்தில் அணா விளக்கு யாரால சொல்லுங்க? யாரால? அண்ணன் ராவணன் ராமசாமியால. இன்னைக்கு கராத்தே செல்வின் அன்னைக்கு புல் பூண்டா இருந்த ஒரு சமாதியை இன்னைக்கு கோயிலாக உருவாக்கின உத்தம தலைவன் என்ற தலைவன் ராவணன் ராமசாமி. 2000 பேர் அவரு கார்த்தி வீட முத்துகையிட்டோம். காரணம் அண்ணன் ராவணன் ராக்கெட் ராஜா அவர்களை
அவமானப்படி திருடன் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிற லெவல்ல வரும்போது அவருக்காக போராடி சிறை சென்றவர்கள் நாங்கள். ஒத்த ஆளா நின்று இன்னைக்கு சமுதாயத்துக்கு போராடி கொண்டிருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இந்த மென்மேலும் இந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு வயசு இல்லைனாலும் அவர் பின்மேலும் வளரணும், சமுதாயத்துக்கு உழைக்கணும். அதே போல அவங்க பையன் இன்னைக்கு ராவணன் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் இந்த இயக்கத்துல ரொம்ப ஸ்பீடா இணைந்து இந்த இயக்கத்தை வளர்க்கணும். இந்த நல்வேளையில எனக்கு வாய்ப்பளித்து சிறிய உரை, நான் பெரிய உரையே ஆட்டுவேன். அண்ணனுக்கு புகழ் பாடுறது. அன்பு அண்ணன் சிம்மப்பேரவையின் தலைவர் ராவணன் ராமசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இவ்வளோ மழையிலையும் இதுலையும் எல்லாம் வேலையை விட்டுட்டு அண்ணனை வாழ்த்துறதுக்காக வந்த எல்லாருக்கும் நன்றி. நான் என் பேர் சீதாலட்சுமி. நான் சரத்குமார் அண்ணன்ட்ட ஒரு கடந்த 10 வருட காலங்களாக நான் பயணிச்சிட்ருக்கேன். செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் துணை செயலாளராக நான் இருந்தேன். இப்போது நிறைய நாடார் மகாஜனத்தில் மாநிலத்தில் இருக்கேன். ஸ்டீபன் அண்ணன் நாடார் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்டீபன் அண்ணன் அவங்க இதில் இருக்கேன். இப்போ அண்ணன் அவங்க கூட இணைஞ்சி செயல்படலான்னு வந்திருக்கேன். ஆமாம், ஒன்றியம் நகரம் எல்லாத்துக்கும் கீழே பொறுப்பு போகிறக்காண்டி பிளான் தலைவர் ஆலோசனைப்படி எல்லாத்துக்கும் பொறுப்போட்டு சென்னையில் மொத்தம் 6 மாவட்டம் இருக்குது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். எல்லா மாவட்டத்துலேயும் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணதுக்கு நாங்கள் முறைப்படி சென்னை கோட்டையை ஒரு 6 கோட்டையை அண்ணனுக்கு ஏற்கனவே 2012 ஒரு விஜய பார்க்கில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தாங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் சரியான கூட்டம். அண்ணன் நிறையா அந்த கோரிக்கையை வச்சுருக்காரு. கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக்டர் அண்ணாச்சி ராவணன் ராமசாமி அண்ணாச்சியுடைய பிறந்தநாளுக்காக எல்லோரும் வந்திருக்கோம். அண்ணாச்சி முன்னாடி நிறைய சமுதாயத்துக்காகவே நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. முதல்ல அண்ணாச்சிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி லேட்டாக வந்துட்டேன், அதனால் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாடார் சமுதாயத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. சமுதாயனாலே பணத்தை வாரி வளைச்சிருக்காங்க. நிறையா பேர் நல்லதும் பண்ணியிருக்காங்க, துரோகமும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாச்சி இப்போ திருப்பியும் சமுதாயத்துக்காக நல்லது எல்லாம் பண்ணணுன்னு வந்திருக்காங்க. இப்போ கூட அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் நினைவு தினத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். எல்லா செலவும் அவங்க செலவு தான். ஒரு 7-8 பேர் காரில் போயிட்டு வந்தோம். நெல்லையிலேருந்தும் நிறைய பேர் வந்தாங்க, சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு எதுனாலும் அண்ணாச்சி உடனே வருவாங்க. தெரிவித்தா அவங்கள அழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக வருவாங்க எதுக்குனாலும். அந்த அளவில் அண்ணாச்சி ஒரு சமுதாயத்துக்காக உரிமையோடு எங்கேனாலும் வருவாங்க. அண்ணாச்சி எல்லோரும் அண்ணாச்சியுடைய சிம்மப்பேரவை சார்பில் இன்றைக்கி பிறந்த நாள் விழா கொண்டாடியிருக்கோம். எல்லோரும் பூசா வந்திருக்காங்க. நம்ம அக்கா பூசா, அவங்க வேறு பேர் சீதாலட்சுமி அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அண்ணாச்சி நம்ம சிம்மப்பேரவையில் இணைஞ்சி செயல்படுங்க. அப்புறம் இன்னும் நிறையா மகளிர் அணிலாம் வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. எல்லோரும் வருவாங்க. அண்ணாச்சும் நல்லா செயல்பட்டு மக்களுக்கு ஒரு சில உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. பண்ணி நம்ம சிம்மப்பேரவை நல்லா வளர்த்து பழைய மாதிரி சென்னையில் ஒரு பெரிய அமைப்பாக கொண்டு வந்து நம்ம சமுதாயத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அண்ணாச்சி அடுத்த பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க நாடார் சமுதாயம், வளர்க மாவீரன் கராத்தே செல்வி நாடார் புகழ். இன்று ஏப்ரல் 5 சிம்மராசியில் பிறந்த சிங்கத்திற்கு பிறந்தநாள் விழா. பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது அனைத்து சொந்தங்களையும் வருக என வரவேற்கிறேன். பெருந்தலைவர் அவர்களின் ஆசையுடன் அண்ணன் மேன்மேலும் பல பிறந்தநாள் விழாவை காண என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணனை வாழ்த்த வயதில்லை, ஆகையால் அவரின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து சிம்மப்பேரவை நிர்வாகிகள் அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த பிறந்தநாள் விழா அண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும்னு வந்திருக்கிறேன். இங்கே உள்ள எல்லாருமே அவர் கூட எல்லாருமே பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் அண்ணனை எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். ஏற்கனவே அவங்க மகனுக்கு நான் போன வாட்டி இந்த நிகழ்ச்சியில் வரும்போது சொன்னேன். அதே தான் அண்ணனுக்கும். அண்ணன் கூட நிறைய பேர் 25 வருஷமாக இருந்து பயணிக்காங்க. அவங்கள பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸை நான் சொல்லிடுறேன்.
அண்ணன் வந்து தாம்பரத்தில் முதல் முறையாக நாடா சங்கத்தில் நிற்கிறாப்புல. தாம்பரம் வட்டார நாடா சங்கம் ஒரு 60 வருட சங்கம். அண்ணன் தான் முதல்ல அண்ணன் நிற்கிறேன்னு சொன்னவொடனே அண்ணன் போஸ்ட்டில் வந்த ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான். ஒன்று. இரண்டாவது, அண்ணன் வந்து ஒரு உதவி, இந்த படிப்பு உதவி, அப்புறம் வந்து ஒரு கோயில் விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஃபோன் பண்ணவொன்னே சொல்லுவாப்புல, தம்பி ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னுவாப்புல. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடியவங்க. ரெண்டாவது, கொரோனா டைம்லேயும் உதவி செஞ்சவங்க. ஒரு மார்க்கெட்டில் ஒரு விஷயம், ஒரு டெத்து, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா போதும், உடனடியாக வந்து ஒரு மாலையை போடுவாப்புல. ஒரு நிகழ்ச்சி, ஒரு காது குத்து விழாவோ, ஒரு திருமண விழாவோ, எங்கே ஒரு லாங்கில் இருந்தால் கூட உடனடியாக வந்து அதை செய்யப்பாப்புல. அதே மாதிரி தாம்பரத்தில் சித்ரா பௌர்ணமி விழா அண்ணனை மாதிரி பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விழா. அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த யாருமே இன்னும் நிரப்பவும் இல்லை. இப்போ விழா நடக்குதா இல்லைன்னா எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் அந்த விழாவை நல்லா சிறப்பாக பண்ணாப்புல. அண்ணன் டைமில் தான் சரத்குமார்லாம் வச்சு அண்ணன் நிகழ்ச்சி பண்ணாங்க. ரெண்டாவது, எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அண்ணனுக்கு ஒரு தனித்திறமை, அவருடைய பழக்க வழக்கம். எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து உடனே என்னப்போ பண்ணணும் அப்படி தான் கேட்பாப்புல. இந்த விழாவுக்கு வந்தது என் கூட வந்திருக்க என்னோட நண்பர் கார்த்திக், அண்ணா ரவிபோஸ் மற்றும் கவின்குமார். நாங்கள் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாருமே ஒரு அமைப்பில் வேறு அமைப்பில் இருந்தாலும் சரி, அண்ணனோட விழாவில் நாங்கள் எப்போவுமே கலந்துப்போம். அவங்க குடும்பத்தினரோட நான் இருந்து பங்கிட்டு எல்லா விழாலையும் நான் இருந்திருக்கிறேன். அடுத்து அவங்க மகனுடைய திருமண விழா. இந்த விழாவை நம்ம சிறப்பாக செய்யணும். எல்லாரும் இருந்து அதாவது அண்ணன் எல்லா விழாக்கும் வந்து சிறப்பிச்சிருக்காப்புல. ஆனால் அவங்க வீட்டில் முதல் விழா தான். அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணாப்புல வெளியூரில் வச்சுட்டாங்க, லாங்கு. இங்கே தொழில் பண்ணி 50 வருட காலமாக இருந்து இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இந்த விழாவை பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய வியாபாரிகள் சங்கமாக இருக்கட்டும், அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், நல்லா பிரம்மாண்டமாக பண்ணணும் அண்ணனுடைய ஒரு பெரிய கனவு. அதுவும் இல்லாமல் அவனும் நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு ஆள். அதனால் இந்த திருமண விழா வேலையை இருந்து நம்ம எல்லாம் இருந்து செஞ்சு நல்லபடியாக பண்ணணும். அண்ணனுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணனை எப்போவுமே நாங்கள் அண்ணன் சொல்லுவாப்புல, நாங்கள் எங்கெல்லாம் பண்டார போகிறோம் அப்படின்ட்டு. தொழில் அதிபர்களும் இருக்கிற ஊர் தான் அது. அப்படியா? அண்ணன் தொழில் அவங்களாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸான ஆள். நாங்கள் யார் ராவண மசாலா ஊருன்னு தான் கேட்குறாங்க. அப்புறம் நான் இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? ஓகேவா? அதுக்கான பெருமைக்குரியவர் நீங்கள் தானே. ஓகேண்ணே. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு விழா இந்த மாதிரி பண்ணணும். நம்ம வீடெல்லாம் கட்டுற நீங்கள் தான் வந்து பால் காய்க்கிறீங்க. ஓகே. தேங்க்யூ சார். சாரோட வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை, அனுபவம் பத்தாது. என்னாலும் இந்த ஒரு அவசரம் கொடுத்தீங்க. அவங்க எளிய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் முதல் எனக்கு நன்றி. மட்டுமல்ல, இது என்னோட பேத்தியோட ஒரு பர்த்டே வந்து நாங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. 2 நாளில் அந்த ஷார்ட் பீரியடில் அவருக்கு இருக்கிற அந்த ஓரோ நிமிஷம் விலைப்பட்டது. அந்த நிமிஷத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சிரமப்பட்டு நண்பர்களோடு என் பேத்தியை வந்து வாழ்த்தினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. அந்த ஊர் மக்களே என்னை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்தாங்க. எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸு கொடுத்துருக்குறாங்க. மட்டும் அல்லாமல் நம்மளோட தலைவி வந்து ஷார்ட் பீரியடில் தான் நம்ம அதிகம் கொஞ்சம் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு தங்கலட்சுமி தலைவி வந்து சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு அமைப்பு ஒரு சான்ஸு கொடுத்தாங்க எனக்கு ஒரு சர்வீஸுக்காக. ஒரு பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறதுக்கு வழி இல்லை. அப்போது இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எதிர்பார்த்தது மேக்ஸிமம் 500லேருந்து 1000 ரூபா என்னை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நான் அவங்கள கேட்டால் என்னன்னு கரெக்டாக எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் அதை பார்க்குறேன்னு. அவங்க அனுப்பிவிட்டேன். அந்த பார்ட்டிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். பார்ட்டி என்ன சொன்னாங்க, நான் விசாரணை இந்த வரை பார்த்தியாம்மா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவ்வளோதானே, நீ வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு. அடுத்து ஆரை பார்க்கணும். ஒரு கன்சர்ன் பார்ட்டியை ஃபோன் பேசுகிறேன், எடுக்கிறேன். இந்த பார்ட்டி வருவாங்க, அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு. உடனே அவங்க பேசுகிறாங்க, எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வித்தின் ஷார்ட் பீரியடில் 50,000 ரூபாய்க்கு பதிலாக 40,000 ரூபாய் வித்தின் 2 டேஸில் கலெக்ட் பண்ணால் கொடுக்க என்னால் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் மேடம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சான்ஸும் கொடுக்குறாங்க. இப்பொழுதும் சொல்கிறேன், படிக்க வைக்கிறதுக்கு பணத்தால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. காரணம், நான் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் எல்லாம் பண்ணி எடுத்தாலும் ஒரு 15 லட்சம் ரூபா கடன், அல்லாட்டா துணிச்சலோடு இறங்குவேன். காரணம், என்னோட கொலுசு விட்டு வர நான் ஏழைங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் இருக்காது, அப்பேற்பட்ட விஷயம். அதனால் படிக்க வைக்கணும், அட்மிஷன் வாங்கணும் என்னோடது இருந்தாலே என்னக்கிட்ட வாங்க, நான் என்னால் முயற்சிச்சு எப்படியாவது முடிச்சு காட்டிடுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துறதுக்கு நன்றி. என்ன வாய்ப்புகள் கொடுத்தாலும் நான் அதை பயன்படுத்திப்பேன்.